சபரிமலைக்கு போன ஐயப்ப பக்தர்களுடைய பேருந்து நெடுஞ்சாலையிலேயே தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமையலுக்காக எடுத்துட்டு போன சிலிண்டரால தீ விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. தீ பிடிக்கிறத முன்கூட்டியே சுதாரிச்சுக்கிட்டதால எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படல. ஆந்திராவில இருந்து சபரிமலைக்கு 50க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பேருந்துல போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பும் போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூர் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போதுதான் தண்ணீர் பந்தல் அப்படின்ற இடத்துல பெரம்பலூர் ஆயுதப்படை மைதானம் எதிரில இந்த பஸ் திடீர்னு தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சதா கூறப்படுது. பஸ்ல இருந்து தீ திடீர்னு பிடிச்சு எரிய ஆரம்பிச்ச உடனே உள்ள இருந்த ஐயப்ப பக்தர்கள் சுதாரிச்சு கொண்டு உடனடியா பஸ் விட்டு இறங்கியிருந்திருக்காங்க. அதுக்குள்ள தீ மளமளன்னு பேருந்து முழுக்கவே பரவி பேருந்து முழுசா தீக்கிரையாகி இருக்கு. அதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அங்க வந்து தீய அணைச்சிருந்திருக்காங்க. சமையலுக்காக பயன்படுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடிச்சதாலதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. நெடுஞ்சாலையில போயிட்டு இருந்த ஐயப்ப பக்தர்கள் போன பேருந்து திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவம் நெடுஞ்சாலை பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.